வணக்க மக்களே. ஒரே பிரசவத்தில் 17 குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க ஒரு தாய். ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறந்தாலே ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. அதுவே இரட்டை குழந்தை பிறந்துச்சுன்னா டபுள் சந்தோஷம். ஆனால் இங்கே ஒரு பெண் 17 குழந்தைகளை ஒரே பிரசவத்தில் பெற்றெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேருக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் சில பேர் இதை நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் பொய்யான நியூஸு, இது மாதிரியான ஃபேக் நியூஸ் நிறைய இணையதளத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உண்மையான வீடியோ. இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு உண்மையாலுமே 17 குழந்தை பிறந்து இருக்குதுங்க. உண்மையிலேயே உங்களை ஆச்சரியப்பட வைக்கிறதுல இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த சம்பவம் அமெரிக்காவில் தான் நடந்துச்சு. அமெரிக்கா நாட்டை சேர்ந்த கேத்தரின் அப்படின்ற ஒரு பெண்மணி ஃப்ரீட்ஜஸ் அப்படின்ற ஒரு ஆணை திருமணம் செஞ்சுருக்காங்க. எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கும் அப்புறம் உடனடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய குடும்பம் விருத்தி அடையும், சந்தோஷம் நிலவும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது உண்டு. இந்த தம்பதியர்களும் அதே போல தான் நினைச்சாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள எப்படியாவது நமக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எவ்வளவோ நார்மலாக ட்ரை பண்ணியும் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியலை. அதுக்கு அப்புறமா அங்கே ஹாஸ்பிட்டலாக போக ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை நிற்கவே இல்லை. வேறு வழி இல்லை. அவங்கள தன்னோட பெற்றோர்கள்கிட்ட ஐடியா கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேமஸ் இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று பக்கத்தில் இருக்கதை சொல்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன நிச்சயமாக குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் கேத்தரின் ஃபுல் டெஸ்ட் எடுக்கின்றாங்க. ஃபுல் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஐவிஎஃப் முறையில் தான் குழந்தை பெற்றுக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கீங்க, அங்கே எல்லாம் உங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைச்சிருக்காது. உங்களை நாங்கள் ஃபுல்லாக செக்கப் பண்ணிட்டோம். உங்களால் ஐவிஎஃப் முறையில் தான் குழந்தைய பெற்றுக்க முடியும் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு கேத்தரினும் ஃப்ரீஜஸையும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் கேத்தரினோட சம்பந்தத்தோடு கேத்தரினுக்கு ஐவிஎஃப் முறைப்படி கருத்தரிக்க வைக்கிறாங்க. நல்லபடியாக கர்ப்பம் தரித்தாங்க. கேத்தரின் நல்லபடியாக கர்ப்பம் தரிச்சதுக்கு அப்புறமா குழந்தையும் நல்லபடியாக எடுத்துக்கணும்னு அப்படிங்கிறதானே ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு. அது மட்டும் நல்லபடியாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு மனசில் உறுதியோட கேத்தரின் அங்கே குழந்தைகளை வளர்க்குறதுக்காகவும் பெற்று எடுக்கிறதுக்காகவும் தயாராக இருக்காங்க. அவங்க செக்கப்புக்கு எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்தாங்க. 9வது மாதத்தில் அவங்களுக்கு லேசாக பிரசவ வலி ஒரு நாள் எடுக்க ஆரம்பிக்குது. அப்போது கேத்தரின் தனக்கு தெரிஞ்ச உறவினர்கள்கிட்டையும் தன்னோட கணவர்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நான் பிரசவம் எடுக்கணும், அப்போ தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தன் பொண்டாட்டி கேட்கின்ற மாதிரியே கணவர் அந்த ஒரு மெமோரியல் ஹாஸ்பிட்டல்லையே தன்னோட ஒய்ஃபை டெலிவரிக்காக சேர்க்கிறாங்க. டெலிவரி பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமே காத்திருக்குது. ஒரு குழந்தைக்கு, ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை தானே பிறக்கணும் அல்லது 2 குழந்தை பிறக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில அதிசய சம்பவங்கள் 6லிருந்து 10 வரைக்குமே ஒரு சில பேர்த்துக்கு குழந்தை பிறந்திருக்கும்னு சொல்லி கூட நாம் கேள்விப்பட்டு இருக்கோம். ஆனால் ஒரே பிரசவத்தில் ஃப்ரீஜஸுக்கு 17 குழந்தைகளை பெற்றுக் கொடுத்தாங்க கேத்தரின். இந்த சம்பவத்தை இருந்தாலும் 9 மாதம் அப்படிங்கும் பொழுது சில குழந்தைகள் குறைப்பிரசவத்தில் தான் பிறந்திருக்கும். அதனால் அந்த குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான உணவு வகைகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கவனமாக தான் இருப்பாங்க. 9 குழந்தைகள் அப்படின்னு சொல்லி நாம் கேள்விப்பட்டு இருக்கோம். 10 குழந்தைகள் கேள்விப்பட்டு இருப்போம். 17 குழந்தைகள் எப்படி பேர் ஞாபகத்தில் வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா குழந்தைகளுக்கும் ஜோ வரிசையில் வர பெயர்களில் தான் வைக்க ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிள் ஜாரோன், ஜாசிம், ஜாபர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜோ வரிசையில் தான் தங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் வைக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான சில அதிசயமான சம்பவங்கள் இன்னமும் நம்ம உலகத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நாம் எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டு இருப்போம், அங்கே அது நடந்துச்சு, இங்கு ஒரு அம்மாவுக்கு 7 குழந்தை பிறந்துச்சு, 8 குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அதுபோல தான் மாதிரியான அதிசய சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் மக்களை.